Hi friends, இன்னைக்கு நம்ம DK Solo Queen சேனல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு வீடியோல பார்க்கலாம். ஸ்நாக்ஸ் செய்ய தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு சூப்பரான முறுமுறுப்பான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்கிறதுக்கு கோதுமை மாவு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு கப் கோதுமை மாவு, ஒரு கப் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு கொஞ்சம் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எள்ளு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் இல்லைன்னா ஓமம் சேர்த்துக்கலாம். இது வந்து கஸ்தூரி மேத்தி, இது வெந்தயக்கீரை, காய வச்ச வெந்தயக்கீரை. இதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. தூள் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ வந்து மாவு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து நல்லா இதை பிசைஞ்சிக்கலாம். மாவு வந்து எண்ணெய்லாம் சேர்த்து நல்லா பதமாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இனிமேல் இதை வந்து சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். மாவு வந்து இப்போ பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சுருந்தேன். இப்போ இதை சப்பாத்தி கட்டையில் வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டையாக எடுத்து வச்சு தேய்ச்சிக்கலாம். இப்போ லைட்டாக சப்பாத்தி கட்டையில் எண்ணெய் தடவிட்டு மாவு வச்சு தேய்ச்சிக்கலாம். அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும்.
இப்போ வந்து சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான மூடியை வச்சு கட் பண்ணி ரவுண்டாக எடுத்துக்கலாம். நமக்கு சின்னதாக வேணும்னாக்கா சின்ன சைஸில் மூடி இருந்ததுன்னா கட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த சைஸில் தேவை அப்படிங்கிறதுனால நான் இந்த சைஸ் மூடி எடுத்துக்கிட்டேன். இப்போ கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் நம்ம எடுத்துட்டோம்னாக்கா அழகான ஷேப்பில் வந்துச்சு பாருங்கள். இது அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கிறது தான். இப்போ நம்ம வேறு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து எல்லா மாவையும் தேய்ச்சி எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள் ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து லாஸ்ட் மாவு தேய்ச்சிருக்கேன். இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரியே. எல்லா மாவையும் தேய்ச்சி ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இனிமேல் எண்ணெயை காய வச்சு பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு, எடுத்துக்கலாம்.
இந்த எண்ணெயில் பபுள்ஸ் வர்றது ஃபுல்லாக சுத்தமாக அடங்கினதுக்கப்புறம் எடுத்தால் தான் எல்லடை வந்து நல்ல முறுமுறுப்பாக இருக்கும். இப்போ வந்து நம்ம எல்லா எல்லடையுமே போட்டு எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், எல்லாமே போட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தாச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்ட் வந்து உண்மையாலுமே வேறு லெவலில் இருக்குங்க. எங்கள் ஊர் சைடில் வந்து எப்படி செய்வாங்கன்னா, அரிசி மாவால் ஒரு எல்லடை செய்வாங்க. அதே மாதிரி இது கோதுமை மாவில் செஞ்சுருக்கிறது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. கோதுமை மாவு மைதா மாவுங்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அந்த நம்ம வெந்தய கீரை போட்டதில் வந்து அந்த வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து கடையில் வாங்காமல் ஈஸியாக சிம்பிளாக வீட்டில் செஞ்சு கொடுக்குற ஸ்நாக்ஸ் தான் இது. ரொம்பவே சூப்பராக இருக்குது, வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம டிகே சோலோ குயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.